சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் ஸ்பெஷலாக ப்ரொக்கோலி போட்டு நம்ம பண்ண போகிறோம். இந்த ப்ரொக்கோலியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ப்ளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளான்ச் பண்ணி எடுத்து அந்த வாட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூர்யா நூடுல்ஸ் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் வேறு ஒரு ரெசிபிக்காக நீங்கள் அதை குக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ் குக் பண்ணிக்கலாம், இல்லைனா சப்பாத்தி மாவு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுடைய குக்கிங் பர்பஸ்க்காக எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல். ஏன்னா அதில் நிறைய வேல்யூபிளான திங்ஸ் அதில் இருக்குது, ரொம்ப வேல்யூபிளான வாட்டர் கூட. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேரட், கேப்சிகம், கேபேஜ், ஆனியன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா சாப்பிட்டோம்னா நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ஃபுட்டாக இருக்கும். ஸோ அந்த சூர்யா நூடுல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டி மசாலா இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெரி பெரி மசாலா, அதுக்கப்புறம் ஆரிகோனோ, பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணோம்னா ஒரு சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.